ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு விளக்கம் அளிக்கப்படவில்லை என்று டேவிட் வார்னர் தெரிவித்துள்ளார். தான் மீண்டும் ஹைதராபாத் அணிக்காக விளையாட விரும்புவதாகவும், ஆனால் அந்த முடிவை அணியின் உரிமையாளர்களே எடுக்க வேண்டும் என்றும் டேவிட் வார்னர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரரான மகேந்திர சிங் தோனி பெங்களூருவில் கிரிக்கெட் அகாடமியை தொடங்கியுள்ளார். அகமதாபாத்தில் கடந்த ஜனவரி மாதம் தோனியின் கிரிக்கெட் அகாடமி தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது பெங்களூருவில் தொடங்கப்பட்டுள்ளது. கத்தாரில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக் கோப்பையே தனது கடைசி போட்டியாக இருக்கும் என்று பிரேசில் நட்சத்திர கால்பந்து வீரர் நெய்மர் தெரிவித்துள்ளார். அடுத்த உலகக்கோப்பை போட்டிக்கு மனதளவில் தயாராக இருப்பேனா என்பது தனக்கு தெரியாது என்றும், கத்தாரில் நடக்கும் உலகக் கோப்பையை வெல்வதற்கு எல்லா முயற்சியையும் தனது அணிக்கு அளிப்பேன் என்றும் நெய்மர் குறிப்பிட்டார். ஸ்பெயினின் லா பால்மா தீவில் உள்ள எரிமலையில் இருந்து வெளியேறி வரும் நெருப்பு குழம்பு சிமெண்ட் ஆலை ஒன்றை சேதப்படுத்தியிருக்கிறது. 20 நாட்களுக்கு மேலாக எரிமலையின் சீற்றம் குறையாத நிலையில் சுமார் 600 ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. மெக்சிகோவில் இறந்தவர்கள் உயிர் தெழுவதாக நம்பப்படும் டே ஆஃப் டெட் தினத்தை முன்னிட்டு சாமந்தி பூக்கள் விற்பனை அதிகரித்திருக்கிறது. அன்றைய தினத்தில் சாமந்தி பூக்களை கொண்டு வீடுகளிலும் கல்லறைகளிலும் அலங்கரிப்பர். சாமந்தி பூக்களின் வாசனை இறந்தவர்களின் ஆன்மாவை ஈர்க்கும் என்று மெக்சிகோ மக்களால் நம்பப்படுகிறது. சிப் பற்றாக்குறை காரணமாக ஐபோன் 13 செல்போனின் உற்பத்தி குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 9 கோடி செல்போன்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் சிப் பற்றாக்குறை காரணமாக 8 கோடி செல்போன்களே தயாரிக்கப்படலாம் என்ற செய்தி வெளியானது. இதனால் ஆப்பிள் நிறுவன பங்குகள் 1.2% சரிந்தது. மத்திய அமைச்சரின் மகன் லக்கிம்பூரில் விவசாயிகள் மீது கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்தனர். லக்கிம்பூர் படுகொலை சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் மனு அளித்தனர். லக்கிம்பூர் படுகொலை தொடர்பாக மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தியதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு ராகுல் காந்தி அப்போது தெரிவித்தார். லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை தொடர்பாக இன்றே மத்திய அரசிடம் ஆலோசனை நடத்துவதாக குடியரசுத் தலைவர் உறுதியளித்தார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நவராத்திரியையொட்டி கர்பா நடனமாடிய பெண்கள் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் PPE கிட்களுடன் நடனமாடினர். கொரோனா அபாயம் இன்னும் நீங்கவில்லை என்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மும்பையின் நேரு நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி நாசமாகின. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சாவர்கர் தனது விடுதலைக்காக ஆங்கிலேய அரசிடம் மன்னிப்பு கேட்டதாக பொய்யான கருத்துக்கள் பரப்பப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சாவர்கர் குறித்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பேசிய அவர், மகாத்மா காந்தியே சாவர்கரை ஆங்கிலேயருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதக் கோரியதாகவும் தெரிவித்தார்.
மகாத்மா காந்தியை சாவர்கரை ஆங்கிலேய அரசிடம் மன்னிப்பு கேட்க கூறியதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியதற்கு ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் திரு ஓவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதே நிலை நீடித்தால் மகாத்மா காந்தியின் கொலையில் உடந்தையாக இருந்ததாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சாவர்கரை பாஜகவினர் தேசத்தந்தை ஆக்குவார்கள் என்றும் திரு ஓவைசி எச்சரித்திருக்கிறார். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் ஒரே நாளில் சுமார் 20% உயர்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் முன்னணி பங்கு முதலீட்டு நிறுவனமான டிபிஜி மின் வாகன தயாரிப்புக்காக சுமார் 7,500 கோடி ரூபாய் அளவிலான தொகையை டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்யவுள்ள நிலையில் அந்த நிறுவன பங்குகள் ஏற்றத்தை சந்தித்துள்ளன. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேச விடுதலைப் போர் குறித்த புகைப்பட கண்காட்சியை திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் பார்வையிட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு கே.சி. வேணுகோபால், திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும் இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். புதுச்சேரி உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மேலும் 4 மாதம் அவகாசம் கோரி மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. விரைவில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவகாசம் கேட்டு மாநில தேர்தல் ஆணையம் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பூஜையில் பிரபல பாலிவுட் நடிகைகள் பங்கேற்றனர். சர்போஜனின் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த துர்கா பூஜை பந்தலில் நடிகைகள் கஜோல், சுமானா சக்கரவர்த்தி, சர்வானி சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். உத்தரகண்டில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பற்றாக்குறையை சரி செய்ய அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாக அம்மாநில மின் வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஒரு யூனிட் மின்சாரம் ₹7.56 என்ற விலையில் 23 லட்சம் யூனிட் மின்சாரம் வாங்கப்பட்டதாக உத்தரகண்ட் மின் வாரியம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் கருநாக பாம்பை கடிக்க வைத்து மனைவியை கொன்றது தொடர்பான வழக்குகளில் கணவர் சூரஜிற்கு 17 ஆண்டுகள் சிறை மற்றும் ஆயுள் தண்டனை விதித்து கொல்லம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உத்ராய் என்பவரின் சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவரது கணவர் கருநாகத்தை கடிக்க வைத்து கொலை செய்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அனைத்து வீடுகளிலும் கழிவறை கட்டாயம் என்பதை வலியுறுத்த மத்திய பிரதேசத்தில் மாமியார்கள் பங்கேற்ற ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. வீட்டிற்கு வரும் மருமகள்கள் வீட்டில் கழிவறை இல்லாமல் அவதிப்படக்கூடாது என்பதற்காக தங்கள் வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனை அனைத்து மாமியார்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் போட்டியில் பங்கேற்ற மாமியார்கள் தெரிவித்தனர். ஒடிசா மாநிலம் புரியை சேர்ந்த பிஸ்வஜித் நாயக் என்ற கைவினை கலைஞர் துர்கை அம்மனின் முகத்தை ஐஸ்கிரீம் குச்சிகளை கொண்டு வடிவமைத்துள்ளார். 275 ஐஸ்கிரீம் குச்சிகளை கொண்டு அம்மன் முகத்தை உருவாக்கியதாக பிஸ்வஜித் நாயக் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மணற்சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் உருவாக்கியுள்ள சிப்பிகளால் ஆன துர்காதேவி சிலை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்திருக்கிறது. தசரா கொண்டாட்டத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் துர்கா பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வித்தியாசமான வகையில் ஒடிசா கடற்கரை பகுதியில் சிப்பிகளால் துர்காதேவி உருவம் நிறுவப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் 153 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் இடங்களில் 80 இடங்களுக்கான முடிவுகள் மாநில தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் அனைத்து இடங்களிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர்.
9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் 1421 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் இடங்களில் 1024 இடங்களுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 800 இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களும் 144 இடங்களில் அதிமுக வேட்பாளர்களும் பாமக வேட்பாளர்கள் 33 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுகவின் செல்வாக்கு சரிந்து வருவதையே உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாவட்ட கவுன்சிலர் பதவிக்காக 4 இடங்களில் போட்டியிட்ட விசிக வேட்பாளர்களை 3 இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முந்திரி தொழிற்சாலை தொழிலாளி கொலை வழக்கில் திமுக எம்பி ரமேஷை ஒருநாள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க கடலூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு அளித்த நிலையில் ஒருநாள் காவலுக்கு அனுமதி அளித்து நீதிபதி பிரபாகரன் உத்தரவிட்டார். ஆயுத பூஜையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சென்னையில் 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தவிர்த்து பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலும் தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கு செல்ல எம்டிசி பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஊதிய உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொகுப்பூதிய பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பதிவாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. ஈரப்பதம் அதிகம் இருப்பதால் எந்திரம் மூலம் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 15,823 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் 226 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,40,00,000 தொற்றுக்கு பலியானோர் எண்ணிக்கை 4,51,000 தாண்டியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியத்தில் 10க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குச்சீட்டில் இருந்த அனைத்து சின்னத்திற்கும் வாக்களித்திருந்தனர். திரைப்பட பாணியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் வாக்கு எண்ணும் மையத்தில் சிரிப்பலை நேரிட்டது. நீட் தேர்வு விலக்கு சம்பந்தமாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாலை 5 மணியளவில் ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை சந்திக்க உள்ளார். சட்டப்பேரவையில் கடந்த 14ஆம் தேதி நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 1 மாதம் கழித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்கிறார். வெளி மாநிலங்களில் இருந்து வரும் காய்கறிகளின் வரத்து குறைந்திருப்பதால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காய்கறி விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் காய்கறிகளின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிவந்திப்பட்டி ஊராட்சி தலைவர் பதவிக்கு 90 வயது மூதாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரை தோளில் சுமந்து குடும்பத்தினர் வெற்றியை கொண்டாடினர். சென்னையில் இன்று நள்ளிரவு 12 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. வழக்கமாக இரவு 10 மணியோடு மெட்ரோ சேவை நிறுத்தப்படும் நிலையில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அதிக மக்கள் வெளியூருக்கு செல்வார்கள் என்பதால் இன்று மெட்ரோ சேவை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவேற்காடு, இருக்கன்குடி, சமயபுரம் ஆகிய கோவில்களில் பொன் இனங்களை உருக்கி 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றி வங்கிகளில் முதலீடு செய்யும் பணியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் இன்றில் இருந்தே நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் சூதாட்ட தரகராக பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சூளைமேட்டை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மகாபலிபுரத்தில் தனியார் ஹோட்டலில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. ஒகேனக்கலில் ஐந்தருவி, மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. ஆயுத பூஜை பண்டிகையையொட்டி ஆத்தூர் பகுதியில் சாமந்தி பூக்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ சாமந்தி பூ 200 ரூபாய் வரை விலையேற்றம் அடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கிராமத்தில் மீனவர் ஒருவர் எரிந்த நிலையில் தூக்கிலிடப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.